ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அற்புதமான கிரக மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து கிடைக்க போகுது, மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா அல்லது சவால்கள் நிறைந்திருக்குமா அப்படின்றத பற்றியும், கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக யாராலையும் தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்குமே எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவங்களானது இருக்கா அப்படின்னா அதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இப்படி எந்த விஷயமுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது ஃபுல்லாகவே பிளாங்காக இருக்கும்போது, இதுதான் உங்களுக்கு அடுத்து நடக்கும், இப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுற அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தான். இந்த ஜோதிடத்தில் கிரகநிலைகளை பொறுத்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்றத எக்ஸாக்டாகவே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த வரிசையில் இப்போ ஜோதிடத்தினுடைய உதவியோட கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கடந்த முறை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படியே டோட்டலாக மாறிடும். ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ தனஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அதாவது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை ரொம்ப சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப சனியாக உங்களுக்கு இருந்தாலுமே கூட குருவுடைய பார்வை கிடைக்குது. ஸோ குரு பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமாகும். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக வரவே வராது, கவலைப்பட வேண்டாம். அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் இந்த டைமில் எடுத்து செய்யலாம். நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியத்தை நீங்களும் சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம். ஸோ அதாவது விடாமுயற்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த விடாமுயற்சி இருந்தது அப்படின்னாவே போதுங்க. கண்டிப்பாக நம்ம செய்ய நினைச்சதை செஞ்சு முடிச்சிடலாம். காலங்கள் அப்படின்றத எடுத்தாலுமே கூட அந்த உறுதித்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். அதே மாதிரி தான் கும்பராசி நேயர்களில் யாரெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்களோ, இதுக்குள்ளே நான் செஞ்சிடுவேன், இப்போ இதுக்குள்ளே நான் கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள், சவால்கள் இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ நிறைவேற போகுது. அதே போல் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. இந்த ராகு உங்களுடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் மறக்க செய்வார். ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்றதே மறந்து போயிடுவோம். அந்த அளவுக்கு மறதிகளை கொடுப்பாரு. அந்த மாதிரி நிறைய எண்ணங்களை இழக்க செய்வார். எதையாவது நீங்கள் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் குரு பார்வை இருந்ததுனால அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இருந்தாலுமே கூட ராசிநாதன் இப்போ பலம் பெற்று இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ராகுவால் வரக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக இனியும் இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே உங்களுடைய ராசிநாதனே தடுத்து நிறுத்திடுவார். அதே மாதிரி தனஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும். இந்த குழப்பங்களை நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே கூடாது. அதாவது நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே கூட நம்ம பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகள் அந்த இடத்துல வரும். அப்படி ஏதாவது நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா மாட்டிக்க வேண்டிய வரும். அதனால் குரு பார்வை இருக்கே அப்படின்றதுக்காக நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு சில நேரம் இந்த சம்பவங்கள் நடக்கும், நடக்காமலும் போகலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ராசி நட்சத்திரம் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது போகிறது கிடையாது. அதுவும் தசாபுத்தி அப்படின்ற ஒன்று இருக்குது. அது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் இன்னுமே வேறுபட ஆரம்பிக்கும். ராசிநாதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்றதுனால ஓரளவுக்கு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படின்றதுனால நிச்சயமாக முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதனால் புதுவிதமான முயற்சிகளை செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஓரளவுக்கு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சகோதர ஸ்தானத்தினுடைய பலன் இப்போ அதிகரிக்கும். அதனால் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. சுகஸ்தானத்தில் சூரியன் வேறு அமர்ந்திருக்கார் அப்படின்றதுனால
ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறையாக இருக்கணும். ஏன்னா உடலில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறுதியான மனநிலையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில காரியங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். வாடிக்கையாளர்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய லட்சியம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தான் அது உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அதே போல் கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதனோடு இப்போ இணைந்து இருக்கார். ஸோ பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை வந்து நிச்சயமாக வந்து ஒரு சில சோதனைகளை வந்து செய்வார். அந்த சோதனை காலங்களில் நீங்கள் எப்படி உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த போகிறீங்க, உங்களுடைய திறன் எப்படி இருக்குது அப்படின்றத சோதிக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து யோகாதிபதிக்கு இருக்குது. அப்போ யோகாதிபதியோடைய பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்குன்றதுனால பயப்பட வேண்டாம். என்ன நடக்குன்னா நல்ல ஒரு வளம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக அதுவும் சிறப்பாக இருப்பீங்க. ஆடம்பரமான வாழ்க்கையாக இருக்கட்டும், சுகபோகமான வாழ்க்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தடையே இல்லாமல் இனிமேட்டு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் பயப்படாதீங்க. இந்த காலத்தில் உங்களுடைய வாக்குறுதிகளை எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றி முடிச்சிடுவீங்க. அதே போல் 6ஆம் இடத்து குரு தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்குறார். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். செய்யும் தொழிலை வந்து தடை இல்லாமல் உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ அன்றைக்கே அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு பொருட்கள் இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களை வந்து தொழில் வியாபாரத்தை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காளான் விற்கிறது, இல்லைன்னா வந்து காய்கறிகள் பூக்கள் விற்கிறது, இதெல்லாம் கூட ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா ஒரே நாளில் வந்து அழிஞ்சு போகக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யலாம். காய்கறி, முட்டை, மாமிசம், உணவு பண்டங்கள் விற்பனை பண்ணுறது, இந்த மாதிரி எதுவும் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க இது வரைக்கும் எதுவும் செய்யாமல் இருக்கீங்க, இப்போ தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான தொழிலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கை கொடுக்கும் அந்த டைமில். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அதுதான் தெய்வம் உங்களுக்கு அப்படி நினச்சிக்கோங்க. எதையுமே வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையால் ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து அப்படி இருந்துடாது, எல்லாம் சரியாக போயிடும். அதனால் அதை பற்றிலாம் பெருசாக கவலையும் படாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் மூலமாக கடன் இருந்துச்சு அப்படின்னா விரைவில் அதெல்லாம் தீர்ந்துடும். 6ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிற மாதிரி 7ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது சூரியன் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாத்தையுமே அவரும் வந்து செய்வார். அதனால் கொடுத்த கடனை நீங்கள் திருப்பி தரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நண்பர்களுடைய தொடர்புகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க. நண்பர்களுடைய தொடர்புகளை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். ஏன்னா எல்லாத்தையுமே உங்களுடைய செயல்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுடைய கை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதை மீறி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கண்ட்ரோல்டாக இருந்துக்கோங்க. கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கலை சார்ந்த பணிகள் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதாவது வரவுக்குள்ள செலவுகளை வந்து சுருக்க பாருங்கள். வரவை மீறின செலவுகளை வந்து செய்தீங்க அப்படின்னா அது என்றைக்குமே ஆபத்தானது தான். எப்போ நீங்கள் உங்களுடைய வரவுக்குள்ளே செலவுகளை வந்து சுருக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை வளமாக இருக்கும். எதை செஞ்சாலுமே அதில் ஒரு நியாயத்தை வந்து உருவாக்குங்க. அதில் எந்த விதமான நியாயமும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சந்திரனும் வந்து பார்த்துட்ருக்காரு, சூரியனுடைய பார்வையும் இருக்குது. அதனால் வந்து பயப்பட தேவையில்ல, தொழில் வளம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஷார்ட் டைமில் செய்யக்கூடிய தொழில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக வந்து நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்குங்க. அதனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல மேன்மையும் அடைய முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இன்னும் எக்கச்சக்கமான நன்மைகள் கும்பராசி நேயர்களுக்கு வந்து காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாமே வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா முயற்சி அப்படின்ற ஒன்றை எவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அது அவ்வளோ தூரம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய ஆட்சி இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே வந்து பயந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த சனி எப்போ நம்மளை விட்டு போக போகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சனீஸ்வர பகவானே இப்போ வந்து இடம் மாறிட்டார். ஸோ உங்களுக்கு நிறைய யோகங்கள் இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். சொல்லப்போனால் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு குறையவே இருக்காது. மகிழ்ச்சி நிறையவே கிடைக்கும். நிறைய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய செயல்திறன் பணியிடத்தில் உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்கள பார்த்தாலே 4 பேர் வந்து வணக்கம் சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து மரியாதையான ஒரு நேரமா இருக்கு. ஸோ உங்களுடைய வேலைகள வந்து எந்த டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, அந்த டைம்ல வந்து கண்டிப்பா முடிக்க முடியும். ஸோ அதனால நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. உடல்நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரதான் செய்யும். ஸோ அதனால ஆரோக்கிய ரீதியா எப்பவுமே வந்து உங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. குடும்ப வாழ்க்கை, துணை மற்றும் உறவினர்கள் இவங்க எல்லாருக்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஜாலியா இருக்க முடியும். ஸோ ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். அதே மாரி தான் காதல் வாழ்க்கையும். காதல் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு சிக்கல்கள் அப்படின்றது இனிமே வந்து பெருசா இருக்காது. ஒருவேளை இதுக்கு முன்னாடியே நீங்க சிக்கல்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கீங்க அப்படின்னா கூட, இனி வந்து அந்த சிக்கல்களும் கூட குறைய ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கைய அப்படியே வந்து டோட்டலா வந்து மாத்தி கொடுக்க போகுது இந்த காலகட்டங்கள். ஸோ இந்த மாரியான நேரத்தில நீங்க என்ன எளிமையான பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து வளமாகும் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ப வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்காக தான் எளிமையா செய்யக்கூடிய பரிகாரங்களும், வழிபாடுகளும். அத நம்ம முறையா செஞ்சோம் அப்படின்னாலே போதும், நமக்கு நெறைய பிரச்சனைகள் சரியா போயிடும். ஸோ அந்த மாரி பார்க்கும்பொழுது, உங்களுக்கு சனிக்கிழமை ரொம்பவே உகந்த நாள். சனிக்கிழமையில ராகு காலத்தில, அதாவது 9 டூ 10:30 ராகு காலம். அந்த டைம்ல பைரவருக்கு போயி 3 நல்லெண்ணெயில தீபம் போடுங்க. 27 மிளகு வெள்ளை துணியில முடிஞ்சு திரியாக்கி அதையும் வந்து நீங்க ஏத்திக்கோங்க. ஸோ இந்த தீபத்த நீங்க ஏத்திட்டு வரும்பொழுது, உங்களுடைய சகல விதமான காரியங்களும் சிறப்பா நடக்கும். ஸோ கண்டிப்பா பொருளாதார ரீதியா வளர்ச்சி கிடைக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. அதே மாரி உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் வந்து சிறப்படைய ஆரம்பிக்கும். இந்த எளிமையான பரிகாரத்த மட்டும் நீங்க செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, கும்பராசி நேயர்களே வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும். மறக்காம வந்து முயற்சி பண்ணுங்க. இந்த மாரி ஆன்மீக ரீதியா எளிமையான பரிகாரங்கள மிஸ் பண்ணாம வந்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.